ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 318 எபிசோடு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போன தடவை எதில் முடிச்சு அப்படின்னா, அந்த இளமையாக இருக்கிற ஆதிகுணசேகரன் அவங்கள வந்து மிரட்டுறாப்பில் மறுபடியும் அதோட முடிஞ்சு. இப்போ அதோடைய கண்டினியூ. அவர் வந்து மறுபடியும் தேவகியையும் அவங்க பையனையும் பார்க்குறாப்புல, நீ இன்னும் இந்த ராமேஸ்வரத்தை விட்டு போகலையா? இன்னும் போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்று மனசில் நினச்சிக்க, ஆதிமுத்துவுக்கு இருந்த ஒரே ஒரு ஒய்ஃபு, அது வந்து யார் தெரியுமா? எங்கள் அம்மா விசாலாட்சி. அவருக்கு பிறந்த மூத்த மகன் நான் தான் ஆதிகுணசேகரன். இதை தவிர வேறு ஏதாவது நான் தான் ஒய்ஃபு, இவர் ஆதிமுத்துக்கு தான் இவன் தான் என் பையன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் பரப்பிட்டு இருந்தேன். உன்னை கொன்றுவேன், உன்னை கொல்றதை நான் இன்றைக்கே நான் கொன்றுவேன். நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். உனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நீ வடநாட்டிலேருந்து வந்ததுனால உனக்கு ஒரே ஒரு நாள் டைம் தரேன். நாளைக்கு இருந்த சோடு தெரியாமல் இங்கேருந்து ஓடிடணும். இல்லை உன்னை இங்கேயே கொண்டு புதக்குழியில் இறக்கிறோம், யாருக்குமே தெரியாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாப்புல. போன உடனே இவங்களுக்கு மனசு தாங்கவே இல்லை. அந்த தேவகிக்கும் அவங்க பையன் ராணாவுக்கும் மனசு தாங்கவே இல்லை. இப்படி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இது ஆதிமுத்துவை பார்த்துடணும், பேசிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆதிமுத்துவை பார்க்க முடியல. அப்படியே இங்கே திடீர்னு ஒரு சுச்சுவேஷனில் ஆதிமுத்து இறந்துடுறாப்புல. அதாவது அவங்க ஊரில் தேர் இழுக்கிற சாமிக்கு தேர் இழுக்கும்போது அந்த தேர் சக்கரத்துக்கு காலில் பட்டு அவர் இறந்த மாதிரி சொல்கிறாங்க. அவர் இறந்துட்டாப்புல. அதனால் அது வந்து எங்கிட்ட தேடி பார்த்து ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சாமியை வந்து தேவகி வந்து பார்க்குறாங்க. சாமி அவர் எங்கே போனார் என்ன எதுனே தெரில. அவரை மீட் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே முடியலன்னு சொன்னோடனே அந்த சாமி சொல்கிறாரு, அந்த ஆதிமுத்து தேர் நசுங்கி இறந்துட்டாப்புலமா, அதனால் நான் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீ பேசாமல் இங்கே இருக்கிறத விட, ராமேஸ்வரத்தில் இருக்கிறத விட, என் ஃப்ரெண்டு தஞ்சாவூரில் இருக்கார், அங்கே உனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ அங்கே வேலை பார்த்துட்டு உன் பையனை படிக்கிறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை, இந்த ராமேஸ்வரத்தை விட்டு நான் போகமாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சரி என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த சாமி வந்து சரி உனக்கு இன்னொரு ஏற்பாடு பண்ணுறேன், நீ ராமேஸ்வரத்தில் இருக்க வேண்டாம், தனுஷ்கோடியில் தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க, அவங்க வீட்டில் வேணால் தங்கி அந்த மீன் வேலை பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் தங்கி அங்கே வேலையை பார்த்துட்டு சரியா அவங்க பையனையும் அவங்க படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏற்பாடு பண்ணி வச்சிடுறாரு. வச்சோடனே இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஆதிகுணசேகரன் இந்த தேவகியை அவங்க பையன் ராணாவையும் கொலை பண்ணுறதுக்கு அங்கிட்டு தேடி ஆட்களை வச்சு தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்காப்புல. ஒரு நாள் மிஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் மறுநாள் தேடி பிடிச்சி அலைஞ்சி ஓட விரட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில் டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அடைஞ்சிட்டாங்க. தேவகி அவங்க பையனை பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. வீட்டுக்குள்ளே பார்த்தா அவன் இருக்கான் ஆதிகுணசேகரன். அப்போ தான் ஆதிகுணசேகரன் அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறான், ஏண்டி வடக்கிலேருந்து வந்துட்டு கூட உனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு வீடு இல்லை உன் வீட்டை தவிர, நீ எப்படி இங்கே இருக்கலாம்னு நினச்சிட்ருக்க, இங்கே இருந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் ராணா முன்னாடியே அவன் தேவகியை கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணி அந்த அம்மா அப்படியே இறந்துட்டாங்க. உடனே அந்த பையனையும் கொலை பண்ணுறதுக்கு ஆதிகுணசேகரன் ட்ரை பண்ணும்போது அந்த பையன் தப்பிச்சு எப்படியோ ஓடிடுறான். எங்கே போனான்னு தெரில. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. அப்படியே அந்த சாமி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சி அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்ற இதை அவங்க உடலை எடுத்து சொல்லி அவங்க உடலை அப்படியே அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்க பையனை கூப்பிட்டு வந்து நான் தான்ப்பா அடக்கம் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சக்திக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே அந்த கடற்கரையிலேயும் மனசு கலங்கி அப்படியே அழுக ஆரம்பிச்சார். ஃபோனில் ஒட்டு கேட்டுட்டு இருக்க நந்தினி, ரேணுகா, ஜனனி எல்லா பேரும் அழுக ஆரம்பித்தாங்க. ஐயோ இந்த ஆதிகுணசேகரன் இப்படி கொடூரமான கொலைகாரனாகவே அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி புலம்பிகிட்ருக்காங்க. அப்படியே அதுக்கப்புறம் அந்த பையன் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி சக்தி கேட்க, இல்லைப்பா இப்போதைக்கு உனக்கு இது வரையும் தெரிஞ்சது போதும், இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை, இப்போ பேசாமல் இருந்துங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி சக்தி வந்து சரின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே என்னாலே கேட்க முடியல சாமி, எனக்கே ஒரு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் வேணால் கிளம்புறேன் சாமி, இன்னொரு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சக்தி சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிடுறாப்புல. ஆட்டோவில் போகிறாப்புல, தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறாப்புல. அப்படியே இந்த சைடு வீட்டில் காமிச்சிட்ருக்காங்க. ஆஹா, இப்படி ஒரு கொடூரமான கொலைகாரனா, ஐயோ இப்படி ஒன்றும் தெரியாத பொம்பளையை ஏமாற்றி அவளை கொலை பண்ணிவிட்டு இங்கிட்டு ஒன்றும் தெரியாமல் நம்ம குடும்பத்தில் வந்து நாடகம் ஆடிட்டுருக்கானே. இப்போ நம்ம இதெல்லாம் அவங்க அம்மா விசாலாட்சிக்கு தெரியுமா தெரியாதா, என்ன எதுன்னு ஒன்றும் தெரியலையே, இதெல்லாம் தெரியாமல் தான் அந்த அம்மா இருக்குதா என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி கொடூர வீட்டில் வந்து நம்ம வந்து தங்கியிருக்கோமே, நம்ம பிள்ளைகளுக்கு இதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படுமா என்னன்னு அப்படியே நந்தினி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, ரேணுகாவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, ஜனனி வாயை திறந்து சொல்ல முடியாமல் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த குடும்பத்தை விட்டு எப்படியா சீக்கிரம் போயிடணும், இவ்வளோ கொடூரமான கொலைகாரனாக இருக்கானே, இவனை நம்பி நம்ம பிள்ளையெல்லாம் இங்கே தனியாக விட முடியாதே, நம்ம பிள்ளையெல்லாம் இங்கே இருக்குது,
இவன் பண்ண பாவம் என் பிள்ளைகள் வந்து சேர்ந்துருமோ எங்களை வந்து சேர்ந்துருமோ அப்படி இப்படி சொல்லிட்டு நந்தினி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஜனனி அப்படியே ஒன்றும் தெரியாமல் இவ்வளோ ஷாக்காகி உட்காந்துருக்கான். இதுக்கிடையில் அந்த ஆதிமுத்துக்கும் தேவகிக்கும் பிறந்த பையன் ராணா இருக்கான்ல, ராணா வந்து அவங்க அம்மாட்ட பேசின ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க. என்ன ஞாபகப்படுத்துகிறாங்கன்னா, ஏம்மா அந்த ராணா வந்து அந்த தேவகி அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறான், ஏம்மா நம்ம அப்பா இவர் என்ன உனக்கு செகண்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைடா எனக்கு தெரியாதுடா அவர் அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்றது அப்படின்னு சொன்னால், நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், அப்போ இதுலேயும் வாழ்க்கையிலேயும் நான் ஃபஸ்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்னடா சொல்கிறேன், அவன் நம்ம அப்பாவுக்கு வேறு யாரோ வாரிசு இருக்கான்னு சொல்லிட்டு வரான்ல ஆதிகுணசேகரன், அவன் குடும்பத்தை எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டாவது நான் தான் முதலிடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படிலாம் சொல்லாதடா தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா, இது நான் தான் எங்கள் அப்பாவுக்கு முதல்ல நான் தான் இருக்கணும். எங்கள் அப்பா என்னை ஏமாத்துறாங்கல்ல, அதுக்கு நான் பழி தீர்க்கணும். அவன் குடும்பத்தை ஃபுல்லாக நான் பழி வாங்குவேன். இது இன்றைக்கி இல்லை, என்றைக்குனாலும் நான் பழி வாங்குவேன். இதை நீ பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதை அப்படியே ஒரு ஃபிலிம் காட்சியில் காட்டுறாங்க. அந்த பையன் அவங்க அம்மாவை பார்த்து சொன்னதை. இப்போ தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்படியே இதோடையவும் அந்த பார்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அப்படியே அந்த நந்தினி ரேணுகா எல்லாமே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு சொல்லி தெரியாமல் புலம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே சக்தியும் காமிச்சிட்ருக்காங்க. சக்தி வந்து தனுஷ்கோடியிலேருந்து அப்படியே ராமேஸ்வரத்துக்கு போயிட்டே இருக்காப்புல ஆட்டோவில். அப்படியே அவரும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கார், நம்ம அண்ணன் இவ்வளோ பெரிய கொலைக்காரனா இப்படி இருப்பான்னு சொல்லி நான் நினச்சி வந்தது வேறு, இங்கே கேள்விப்படுறது ஃபுல்லாக இது வேறு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காப்புல. பாப்பா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத அடுத்த சீரியலில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.